எவன்டா சொன்னது என் தலையோட கெரியர் முடிஞ்சு போச்சுன்னு? வெறும் டைட்டில் போஸ்டர்ல அந்த படத்தோட எந்த ஸ்டில்லுமே விடாம வெறும் அஜித் குமார் நடிக்குன்ற ஒரு பேர் போதும் மொத்த சோசியல் மீடியாவே கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துட்டாரா எங்க தலை. குட் பேட் அக்லிக்கு அப்புறம் சின்னதா ஒரு கேப் விட்டாரு. அதுக்குள்ள என்னென்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கடா. அவ்வளவுதான், ஒரு கெரியர் முடிஞ்சு போச்சு. அவர் ஆட்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க. டேய், ப்ரொடியூசர் கிடைக்கலன்னா என்னடா? இப்போ அவரே புதுசா ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஆரம்பிச்சிட்டாரா. இந்த படத்துக்கு அடிக்கிற கலெக்ஷனை பார்த்துட்டு எந்த ப்ரொடியூசர்லாம் என் தலையை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாலோ அந்த ப்ரொடியூசர்லாம் ஏகே வீட்டு வாசல் அடுத்த படத்துக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கியூவை கட்டி நிற்க போறாங்க. இது மட்டும் இல்லை, ஏகே கார் ரேஸ்ல இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்ததை ஒரு பயோபிக் மூவியா ஏஎல் விஜய் எடுக்க போறாருன்னு சொல்லி அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு தலை ஃபேன்ஸ்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். இதுக்கப்புறம் தலையை வச்சு டைரக்ட் பண்ற எல்லா டேரக்டர்ஸுக்கும் நான் ஏகே ரசிகரா ஒன்று கேட்டுக்கிறேன். எங்க தலையை வச்சு படம் எடுத்து அவர் கெரியரை மேல தூக்கிட்டு போகலான்னாலும் பரவாயில்ல. அவர் இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச கெரியரை கீழே இறக்காம இருந்தாலே போதும். அவரெல்லாம் மேல தூக்கின்னு போறத நாங்க பாத்துக்கிறோம்.